அக்கா. ஐயோ அக்கா, என்னக்கா ஆச்சு? எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க? காவியாக்கா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா உங்களை ஏதாச்சும் சொன்னாங்களா? அம்மா அப்பாவும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அக்கா, என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல திருப்பியும் வீட்டில் கடன்காரங்க வந்துட்டாங்களோ? இல்ல சௌமியா. அப்புறம் என்னக்கா ஆச்சு? எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க அழுறத நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. சௌமியா, இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு முன்னாடி அத்தா கதிரத்தான் 2 பேரும் வந்திருந்தாங்க. எது? அத்தை வந்திருந்தாங்களா? அத்தை சும்மா வர மாட்டாங்களே. ஏதாவது விஷயமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களோ? என்கிட்ட எதுவும் பேசுறதுக்காண்டி வரல. ஆனா அம்மா அப்பாவை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட பையனா. அவங்க நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். எனக்கு பயமா இருக்கு. என்னக்கா சொல்லுவீங்க? ஆமா, ஒருவேளை இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வருவாங்களாம். அது கேட்டதுல இருந்து அம்மாவும் அப்பாவும் எப்படி வருத்தப்பட்டாங்க தெரியுமா? எதுக்குக்கா? நல்ல விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? என்ன சௌமியா, நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நம்ம வீடு இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் ஒரு கேடா. என்னத்தை விட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? வரக்கூடியவங்க கண்டிப்பா வரதட்சணை அது இதுன்னு கேட்பாங்க. அம்மா அப்பாவால எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்ப யாரு கேட்டாங்க? அத்தை தேவையில்லாம அங்கிருந்து வந்து எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், கல்யாணம் பண்றேன், நல்லது பண்றேன்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் அழ வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா அழுதாங்களாக்கா? அப்பா இப்ப வரைக்கும் அழுது நான் பார்த்ததே இல்லை சௌமியா. கடன்காரங்க டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. அப்போல்லாம் கூட அப்பா அழுததே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளோ வயசாயும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன்ட்டு அப்பா அப்படி அழுதாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம 2 பேரையும் படிக்க வைக்க முடியல. அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு போகாம ஏதோ போகணுமேன்ட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் என்னாலதான் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. அக்கா, என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, அந்த பையன் சென்னையில எங்கேயோ வேலையா இருக்கானா. ரொம்ப வசதியான ஃபேமிலி, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி சௌமியா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் போய் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னால அம்மா அப்பாவையும் விட்டுட்டு போகவே முடியாது. நானும் அங்க போயிட்டா என்னால வேலை பார்க்க முடியாது. நான் டியூஷன் எடுக்கிற காசுல தான் வீட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். நீ கொண்டு வர காசுல தான் லோன் கட்டுறது, கடன் அடைக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டு எவ்வளோ வருஷம் இருக்கும் சௌமியா? நம்ம 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறோன்னா இந்த குடும்பத்துக்காக தானே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டா நம்ம தங்கச்சிங்களை அப்பா அம்மா பாட்டி இவங்களெல்லாம் யார் பார்த்துப்பாங்க? நீ சொல்றது கரெக்டு தாக்கா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா நம்ம 2 பேரோட வருமானமும் இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். கண்டிப்பாக நம்ம அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். ஆனால் நம்ம வேலைக்கு போன காசை நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியுமா? நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் அதுக்கு சம்மதிக்குவானா? ஆமா சௌமியா, எனக்கு அதை பற்றி நினச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவன் பொண்ணு பார்க்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா அம்மா அப்பா திருப்பியும் கடன் வாங்க தான் பார்ப்பாங்க. எப்படியாவது நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எனக்கு முடியாது. இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அப்போ நீ அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லியிருக்க வேண்டியது தானேக்கா? நான் சொன்னா கேட்குற மாதிரியா இருக்காங்க. அத்தை தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த வயசு விட்டா அப்புறம் உனக்கு கல்யாணமே நடக்காது, நீயும் கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக செட்டில் ஆகணுன்னு தான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதனால நீ பேசாமல் இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மனசே மாற்றிடுவாங்க. இது மட்டும் போதாதுன்னு கதிரட்டா என்கிட்ட வந்து என்ன பேசினாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது வந்து என்னாச்சுக்கா? எதனாலும் தயங்காம சொல்லு. அவங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே பிடிக்குமா. காவியாக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் என்கிட்டயும் இருந்தாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு வந்து எனக்கு உங்களை பிடிக்கும், நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்கேன், நீங்க எனக்கு ஓகே சொன்னீங்கன்னா நான் வீட்டுல பேசுறேன் அப்படி இப்படின்னு எதோ கேட்டாங்க. நீங்க இந்த ஊர் மாப்பிள்ளைனா கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே? நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட இன்கம் எல்லாமே உங்க வீட்டிலே கொடுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, உனக்கு ஓகேவா? எனக்கு தெரியல சௌமியா, அம்மா அப்பா எது சொல்லுவாங்களோ நான் அதுதான் பண்ணுவேன். உங்களை மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எப்படி அவங்க கிட்ட கேட்காம சரின்னு சொல்ல முடியும்? நம்ம 5 பேரையும் அம்மா அப்பா எப்படி வளர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். தேவையில்லாம காதல் அது இதுன்னு போனா எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம ஃபேமிலியில வரும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தோணுது? ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு ஓகே ஆகி அத்தைக்கும் ஓகேனா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு தெரியல சௌமியா. ஆனா அவங்க என்கிட்ட நான் எப்படியாவது இன்னைக்கு அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவேன், அப்படியே நாளைக்கு வந்து அத்தா மாமா கிட்டே நான் சம்மதம் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அக்கா, நீ ஒன்று யோசிச்சு பாரு. எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு கப் காஃபி குடிக்கிற அந்த கொஞ்ச நிமிஷத்தில் நம்மளை பற்றி என்னதான் தெரிஞ்சிட போகுது?
அந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல்? ஆனால் அம்மா அப்பா அக்கா, அம்மா அப்பா நம்ம லைஃப்பில் பாதி வரைக்கும் தான் வருவாங்க. நம்ம பார்ட்னர்ஸ் அப்படி கிடையாது, லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க, அவங்க கேரக்டர் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கதிரத்தா அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு அவங்கள தெரியும். அவங்க எப்படி, அத்தை மாமா எல்லாரும் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். கதிரத்தான் கேட்டதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும் தானே? எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி தோணுனதே இல்லை சௌமியா. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்ல கேரக்டர். அவங்க வீட்லேயே எல்லாரை விடையும் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா கேரிங்காக நம்மக்கிட்ட பேசுவாங்க. அவங்கள விட ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதை பற்றி கதிரத்தான் கிட்ட பேசுங்க. என்னால் எல்லாம் முடியாது, எனக்குலாம் அப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. சரி, நீங்கள் பேச வேண்டாம், நான் பேசிக்கிட்டேன். அத்தை மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி நம்ம வீட்லேயே பேசும்போது நீங்கள் பேசாமல் மட்டும் நில்லுங்க. சரி, இதுதான் உனக்கு மாப்பிள்ளைன்னு நம்ம அம்மா அப்பா சொன்னால் முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை விட உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே மாட்டாங்க. ப்ளீஸ் அக்கா. நாளைக்கு தான் பொண்ணு பார்க்க வராங்களே, அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்துதானே அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அம்மா அப்பா கிட்ட நீ சொல்லு, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன். என்னால் அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ண முடியாது சௌமியா. அது எப்படி ஹர்ட் ஆவாங்க? அப்பாவோட தங்கச்சி பையன், அவங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன ஹர்ட்டிங் இருக்க போகுது? நீ அவங்க கண்ணு முன்னாடியே இருப்ப. நீ நினச்ச மாதிரி அம்மா அப்பாவை எப்போவுமே உனக்கு வந்து பார்த்துக்கிடலாம். டியூஷன் எடுக்கிறதையும் கண்டினியூ பண்ணலாம். கதிரத்தான் கண்டிப்பாக உன்னை மேலே படிக்கிறதுக்கும் விடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது. தயவு செஞ்சு நாளைக்கு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுபடி நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிடலாம். எனக்கு பயமாக இருக்குது சௌமியா. அக்கா, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? நீ நல்ல விதமாக எடுத்து சொல்லியிருக்க வேண்டியதானே மலரி? எங்கங்க நான் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க ஒரே அழுக. என்னத்தன்னு போட்டு நானும் சொல்லதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, என் பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு ரெண்டு பேரும் ஒரே அழுக. எங்க அண்ணன் அழுவது பார்த்த உடனே எனக்கு சங்கடமா போச்சு. சரி, அந்த பிள்ளை காவியாக்காது எடுத்து சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க என்கிட்ட என்னத்தை போட்டு சொல்ல எங்க ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியாச்சு, என் ஃப்ரெண்டு பையன் நல்ல பையன்னு சொல்லியாச்சு. பணம் காசு இல்லை, நான் எப்படி கட்டி கொடுக்க போறேன்னா என்ன பண்ண முடியும்? பெரிய இடம் ஏதாவது எதிர்பார்க்க தான் செய்வாங்க. நம்ம தான் கடனை உடனே வாங்கி பிள்ளை கட்டி வைக்கணும். சே, நல்ல பிள்ளை. அதுலேயே அந்த பிள்ளையே பாருங்களேன், நான் எங்கள் அம்மையை அப்பாவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டு இந்த வீட்லேயே நான் இருந்துக்கிடுவேன். எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கச்சேரியும் வேண்டாம் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் கடந்து அழுதுகிட்டு கிடக்கு. எப்படியாவது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சிடணுங்க. எங்கள் அம்மைக்கு வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்கு. எப்போ பார்த்தாலும் உனக்கு 2 பிள்ளை இருக்காமலாட்டி 2 பேருக்கு 2 பிள்ளைகளை கெட்டிவேன்னு சொல்லிகிட்டே இருக்கா. நான் ஒன்றும் இல்லாத வீட்டில் கட்டி கொடுக்கறதுக்காக 2 பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். எப்பவும் அப்படி சொல்லிட்டே இருக்காத மலரி. உங்க அப்படி ஆனதுக்கு அவங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? எல்லாம் உங்க அப்பன் செஞ்ச வேலை. ஆமா, எங்க அப்பன் செஞ்ச வேலை தான். எங்க அப்பன் கடனை அடைக்கேன்னு சொன்னதுனால தான் நானும் வீடு எழுதி கொடுத்தேன். இல்லைன்னா அம்பிட்டு பெரிய வீடு நான் எழுதி கொடுப்பேனா? எனக்கு பிள்ளைங்க மேலெல்லாம் ஒரு கோவம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு கதிருக்கு அங்கே ஒரு பிள்ளையை பார்த்து கெட்டி வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் அந்த வீட்டு மூத்த பிள்ளையை என் பையன் கெட்டிட்டான். கடைசி எங்கள் அண்ணனுக்கு காலத்துக்கு அப்புறம் கடனை கண்டிப்பாக அடைச்சிக்கிட மாட்டாவ. அந்த கடன் வந்து யார் தலைமையில் வரும்? என் பையன் தலைமையில் தானே வரும். எப்படி நான் கட்டி கொடுப்பேன்? பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் என் பசங்களுக்கு அந்த பிள்ளைங்களை கெட்டி கொடுக்க முடியாது. இப்படின்னு சொல்லுவேன், அப்படின்னு சொல்லுவேன். உன்னை நம்பவே முடிய மாட்டேங்குது. அம்மையா அப்பாவும் இங்கே தான் இருக்காவ, பேசாம போய் பேசிடுவோம். அப்பா. என்ன மக்களே, சாப்பிட்டியா? போய் படுத்துக்க வேண்டியதானே, நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும்ல. இம்மா, இப்ப உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா சொல்லு. அது எப்படி ஆரம்பிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. என்னல சொல்லு. சரிம்மா, நான் வளைச்சு கட்டாம நேர மேட்ருக்கே வரேன். இம்மா, எனக்கு காவியாவை ரொம்ப பிடிக்குமா, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏய்யா, என்னையா இப்படி பேசிட்ட? லேய், என்னெல்லாம் சொல்லு நீ. என்னம்மா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே காவியானா ரொம்ப பிடிக்கும். நீ யாரையும் மாப்பிள்ள பார்த்துட்டு வரீங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இருக்கேன் மறந்துட்டீங்களோ? நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. எனக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இப்போ குடும்ப கஷ்டத்துல இருக்காவ. வேற ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அத்தைக்கும் மாமாக்கும் வசதி கிடையாது. அம்மா ப்ளீஸ்மா, நானே காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ கதிரு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய்யா கதிரு, உள்ள போ. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அம்மாக்கே அப்பாக்கும் தெரியும். அப்பா, நீங்க அது புரிஞ்சுக்கோங்கப்பா. அம்மாக்கு எது சொன்னாலும் புரியாது. எனக்கு சொன்னா புரியாதா? உனக்கு சொன்னா புரியாதா? இங்க பாரு கதிரு, அந்த வீட்டோட தலைப்பிள்ள அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி வராது. அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்கிற கடன் நம்ம நினச்சி பார்க்கறத விட மேலே. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, மொத்த கடனும் உன் தலைமையில தான் வரும். அந்த வீட்டு பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அதுவும் காவியாவை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அவ்வளோதான்.
மற்ற 4 பிள்ளைங்களுக்கு வரிசையாக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக போயிடும். அதனால் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். பேசாமல் நீ உள்ளே போய் நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, படுத்து உறங்கு போ. அம்மா இன்னும் நான் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கும் தெரியற வயசு ஆயிடுச்சு. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளையை பார்த்து நீ கட்டி வைக்க தானே போற. காவியாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். கதிரு, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி எங்கள் 2 பேர்கிட்டையும் பேசாத. உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை எப்படி அமைச்சு தரணும்னு எங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் பேசாமல் உள்ள பேர் இதை பற்றி என்கிட்ட பேசாத. இங்கே பாரு, இப்போ வரைக்கும் உன்னை கேட்டு தான் நாங்கள் எல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் சொல்கிறது நீ கேட்டுதான் ஆகணும். அம்மா சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் உள்ளே போ. சரிம்மா. என்ன மலரு, இவன் இப்படி பேசிட்டு போகிறான்? எனக்கு அங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் அவன் நேரில் பார்த்தாம்ல, அதனால் அவனுக்கு என்னமோ எப்படி தோணியிருக்கும் போல இருக்கு. அப்படி கடன் இருக்கிற வீட்டில் எப்படி பொண்ணு எடுக்க முடியும்? அது நமக்கும் நாளைக்கு தலை மேலே பாரம் வந்துடாது. நீ சொல்லதும் கரெக்டு தான், ஆனால் இவன் இப்படி வந்து கேட்பான்னு நானும் எதிர்பார்க்கல. சரி விடுங்க, இவனை எப்படி சமாளித்து என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்துக்கிட்டே நீங்கள் தைரியமாக இருக்க. சரி மலரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கியா? ஆமாங்க, இதுல இருந்து சாப்பிடுவோம். நல்லா நிலா வெளிச்சமாக இருக்கலாம். சரி, அப்போ தட்டில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வா, இதுலேருந்து சாப்பிடுவோம். சரிங்க.